ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் அப்படிங்கிற லெசன் பார்த்துட்டு இருக்கோம். அந்த லெசன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் மோல் கருத்து அண்ட் தென் சதவீத இயைபு. அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின், ஆவி அடர்த்திக்கும் ஒப்பும் மூலக்கூறு நிறைக்கும் இடையே உள்ள ஒரு தொடர்பு. இந்த கொஸ்டின் நமக்கு எக்ஸாமினேஷனுக்கு ரிப்பீட்டடா வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஓகே, ஸோ இப்போ நீ பார்க்க போறது இந்த கான்செப்ட் தான். எல்லாமே 3 கான்செப்ட். ஒன் எஸ் மோல் கான்செப்ட் அண்ட் தென் percentage, and next one is percentage composition and relationship between vapor density and relative molecular mass. Okay, so before that one small information. பொதுவா யாரையும் டக்குன்னு என்ன பண்ணக்கூடாது, எந்த இடத்துலையும் நம்ம வந்துட்டு அண்டர் எஸ்டிமேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ எந்த வயதினர் ஆகட்டும், அவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, செயல்களை டக்குன்னு நம்ம கிண்டலா எதையுமே கேட்கக்கூடாது. பிகாஸ் எதற்காக அவங்க செய்யறாங்க அப்படின்னே நமக்கு தெரியாம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எளிதாக யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சின்ன ஸ்டோரி தான். ஒரு வயதான பெரியவர், அவர் வந்துட்டு டியூ டு ஏஜ் ஃபேக்ட் அவருக்கு ரொம்ப கண் பார்வையே தெரியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவருடைய லைஃப ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு பொதுவா ஒரு நமக்கு வந்துட்டு ஒரு டிசெஃபிஷியன்சி இருக்கு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய குவாலிட்டியில, அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அத மேனேஜ் பண்ணி போறதுக்கு உண்டான கெப்பாசிட்டியும் கடவுள் நமக்கு குடுப்பாங்க. அவங்க பொறுமையா நடப்பாங்க. சைட்ல கேட்குற சவுண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட்டா அப்சர்வ் பண்ணி, ஏதோ நமக்கு டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னு நிறுத்தி நிதானமா செய்வாங்க. நம்ம கண்ணு தெரியுது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப வேகமா போகுறது, தடுமாறி விழுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வோம். ஆனா கண் தெரியாதவங்கன்னு சொன்னா ரொம்ப நிதானமா, அழகா அவங்க அவங்களுடைய பாதையில கரெக்ட்டா போயிட்டே இருப்பாங்க. மேக்ஸிமம் எந்த இடத்துலயும் அவங்க வந்துட்டு என்ன ஆக மாட்டாங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகாம போவாங்க. அந்த பெரியவருக்கு எப்பயும் ஒரு பழக்கம்னா, சாயந்தர நேரம் விளக்கு வச்சதுக்கு அப்புறமா இருட்டிடுச்சுன்னு சொன்னா கிராமத்துல எல்லாம் வெளிச்சமே இருக்காது இல்லைங்களா? ஸோ ரொம்ப இந்த அளவுக்கு சிட்டில இருக்க மாரி நெறைய ஸ்ட்ரீட் லைட்ஸ் அப்படின்லாம் இல்ல. அதனால அவர் வெளியில வந்துட்டு எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னாலுமே கையில ஒரு லேம்போடையே போவாரு. விளக்கோடையே தான் போயிட்டு இருப்பாரு. எரியிற ஒரு சின்ன விளக்க கையில பொறுமையா அவர் எடுத்துக்கிட்டு நடந்துட்டு போவாரு. அத பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய அ ஒரு ஒருத்தர் கேட்கிறாரு, இந்த மாதிரி, "தாத்தா உனக்கே கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாத உனக்கு எதுக்கு தாத்தா விளக்கு? விளக்கு பிடிச்சிட்டு போறவங்க" அப்படின்னு சொன்னா, இப்போ நமக்கு வந்து கரண்ட் இல்ல, பவர் இல்லன்னா டார்ச் லைட் யூஸ் பண்ணுவோம். அல்லது மொபைல்ல இருக்கக்கூடிய டார்ச்ச நம்ம யூஸ் பண்ணி, அந்த இடத்துல நமக்கு லைட் வெளிச்சம் அப்படிங்கிறதுக்கு நம்ம அங்க மூவ் ஆகணும். அதற்கு உண்டான நமக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னா, அந்த லைட்ட யூஸ் பண்ணி நகருவோம். அது யூசுவலா பவர், சைட் இருக்கிறவங்க செய்யக்கூடிய விஷயம். ஆனா, அவருக்கு ஆல்ரெடி என்னது கண்ல பார்வையே கிடையாது. "அப்ப நீ விளக்கு எடுத்துட்டு போறியே எதற்காக?" அப்படின்னு எதிர்ல வரவர் கிண்டலா கேட்கறாங்க. அதுக்கு அந்த பெரியவர் சொல்றாங்க, "கரெக்ட்டு தான்ப்பா. நீங்க கேட்கறது சரியான விஷயம் தான். எனக்கு கண் பார்வை தெரியாது. விளக்கு எடுத்துட்டு போகும்போது எதிர்ல பாம்பு வருதா? அல்லது வேற என்ன இருக்கா? யாராவது வராங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா, இந்த விளக்கு வெளிச்சம்ங்கிறது எதிர்ல வர உங்களுக்கு என்ன தெரியும்? நான் கண்ணு தெரியாதவங்க ஒருத்தங்க வராங்கங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணி என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருப்பீங்க இல்லையா? இப்போ அது வந்து எனக்கு சேஃப்டி இல்லையா? அதற்காக தான்ப்பா எடுத்துட்டு வரேன். என்னுடைய சேஃப்டி அது எனக்கு தெரியாட்டியும் உங்களுக்கு உபயோகமாகும். நீங்க வந்து என்ன தொந்தரவு பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக எனக்கு நானே ஏற்படுத்திக் கொள்ளும் ஒரு சேஃப்டி மெஷர்மென்ட் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. உடனே அவங்க எதிர்ல வரவங்க, கரெக்டான ஒரு கருத்து தான் தாத்தா. சாரி, நான் கிண்டலா தான் கேட்டேன். கண்ணு தெரியாதவங்களுக்கு எதுக்கு விளக்கு? விளக்கு புடிச்சுட்டு எதுக்கு நடந்துட்டு போறேன்னு. ஆனா எதிர்ல இருக்கவங்க வரும்பொழுது ஓகே, பார்வையற்றவர் வராங்க. நம்ம ஜாக்கிரதையா போணும். இல்ல அவங்களுக்கு ஒரு தொந்தரவு வந்தாலும், அத உணர்த்தணுங்கிறது எங்களுக்காக நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகே.
ஓகே, கரெக்ட். நான் இனிமே இந்த மாதிரி எதையும் யோசிக்காம யார்கிட்டயும் எதையும் பேச மாட்டேன்னு அவர்ட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. ஓகே. மாணவர்களே, இதுதான் எந்த ஒரு விஷயத்தையும் யாரையும் எப்பயுமே டக்குன்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான். நம்முடைய எண்ணம் தோன்றினாலும் எண்ணத்தை உடனடியாக வெளிப்படுத்தாமல் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கலாம். இல்ல பொறுமையா, அமைதியா கூட அப்புறமா கேட்கலாம். கிண்டலா அடுத்தவங்க மனசு புண்படும்படியா எதுவும் பேசக்கூடாது. செய்யலாமா? ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன சொன்னோம்? மோல் கருத்து. மோல் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்திருக்கோம் இதுக்கு முன்னாடி? நம்ம மோல் அப்படின்னு சொல்லும் பொழுது, இதுல ஒரு மோல் சொன்னா கார்பன் 12 ஐசோடோப்பினுடைய 12 கிராம் நிறையில இருக்கக்கூடிய எண்ணிக்கைக்கு சமமான அடிப்படை துகள்கள். சோ யார் இதுல மெயின்? கார்பன் 12. சோ கார்பன் 12 அப்படிங்கிற ஐசோடோப்ல 12 கிராம் நிறையுள்ள ஒரு அணுக்கள். ஓகே. சோ 12 கிராம் மாஸ் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ். சரியா? சோ அந்த 12 கிராம் மாஸ் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ்னுடைய நம்பருக்கு ஈக்குவலான பார்ட்டிகிள்ஸ், சமமான துகள்கள் அப்படிங்கறத தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல? மோல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே. சோ மோல் அப்படிங்கறதுனுடைய மெயின் கருத்து என்னன்னா, ஆல்ரெடி நம்ம இந்த கார்பன் 12 வச்சுதான் எல்லாத்துலயுமே பார்த்தோம் இல்லைங்களா? சோ, அப்ப அந்த கார்பன் 12 ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம ஒவ்வொன்னுக்காக தனித்தனியாக எடை போட முடியாதுங்கிறதுனால, அடிப்படையா ஒரு விஷயத்தை எடுத்து நம்ப அத பேஸ் பண்ணி நம்ப செய்யணுங்கிறது தான். So, the amount of substance that contain as many elementary entities that is as there are the atoms in exactly 12 gram of carbon 12. So, 12 கிராம் எடையுள்ள ஒரு என்னது கார்பன் ஐசோடோப்ல இருக்கக்கூடிய துகளுக்கு எடைக்கு சமமானது தான் நம்ம ஒரு மோல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ இதுல மெயினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா, மோல் கான்செப்ட் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் கேன் பி கால்குலேட்டட் இன் வேரியஸ் டைப்ஸ். வேற 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 முறையில நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மோல் கான்செப்ட் அப்படிங்கிறதையே நம்ம வந்துட்டு டிரைவ் பண்ணலாம். அது எந்தெந்த முறையில நம்ம அதை டிரைவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு அணுக்கள்ல இருக்கக்கூடியது. சோ அணுன்னு இருக்கு, மூலக்கூறுன்னு இருக்கு. அந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் ஒண்ணு நம்ம பார்க்கிறது அணுக்களின் மோல்களின் எண்ணிக்கை. ஒரு அணுவுல எவ்வளவு மோல் இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்? கால்குலேட் பண்ணலாம். சோ மோல்ங்கிறத பல வகையிலையும் நம்மால் கணக்கிட முடியும். அது எந்தெந்த வகை அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அணுக்களில் மோல்களின் எண்ணிக்கை. மோல் தத்துவம்ங்கிறது மோல்ங்கிறத அதனுடைய யூனிட்டா பயன்படுத்தி நம்ம அதனுடைய அதனுடைய நமக்கு வால்யூம், பருமன் இது எல்லாத்தையுமே நம்ம கணக்கிடக்கூடிய ஒரு விஷயத்தை தான் மோல் கான்செப்ட். மோலுடைய எண்ணிக்கையை எப்படியெல்லாம் நம்ம கொண்டு வரலாம்? அண்ட் தென் எப்படி அணுன்னு சொன்னமோ அதே போல மூலக்கூறு. அணுக்கு அடுத்தது யாரு? மூலக்கூறு. அப்ப மூலக்கூறுகளில் உள்ள மோல்களின் எண்ணிக்கை. செகண்ட் ஒன். Okay, first one is number of moles of molecules, and then first one. Next one is a number of moles in the atoms and number of moles of a gas. மூணாவதா நம்ம எடுத்துக்கிறது வாயுக்களில். தேர்ட் ஒன் வாயுக்கள். அப்ப இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம என்ன பண்ணலாம்? மோல்களினுடைய எண்ணிக்கை. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அயான். லாஸ்டா இருக்கிறது அயனிகளில் மோல்களின் எண்ணிக்கை. அணுக்கள், மூலக்கூறுகள், வாயுக்கள், அயனிகள் இந்த 4 வகையிலையுமே நம்ம இந்த மோல்களினுடைய எண்ணிக்கையை நம்ம என்ன பண்ணலாம்? கால்குலேட் பண்ணலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அயான்ஸ், number of moles in atoms, number of moles in molecules, and the number of moles of a gas. In this 4 types நம்ம என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல மோல்ஸ்னுடைய ஒரு மோல்களினுடைய எண்ணிக்கையை எவ்வாறு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் இப்ப நம்ம சொல்றது இந்த இடத்துல ஆட்டம்ஸ், அணுக்கள்ல. சோ அணுக்கள்ல மூலக்கூறுகளின் எண்ணிக்கை எவ்வாறு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ இதுல நமக்கு 1 மார்க் கொஸ்டின் பார்த்தா இந்த 1 ஆர் 2 மார்க். இப்போ ஃபர்ஸ்ட் கான்செப்ட்
ஓர் அணுவின் மோல், ஒரு மூலக்கூறின் மோல், மோலார் பருமன் என்ன? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம 1 ஆர் 2 மார்க் கொஸ்டினா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 1 மோல் அணு அப்படிங்கிறது அவாகாட்ரோ எண்ண நம்ம பயன்படுத்தி தான் இதுல செய்யறோம். 6.023 into 10 power 23. So this is Avogadro number. அப்போ இந்த 6.023 into 10 மடங்கு 23 அணுக்களை குறிப்பிடுவது. இதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 1 கிராம் அணு நிறைக்கு ஈக்குவல். சோ இது வந்து 1 கிராம் அட்டாமிக் மாஸ். கிராம் அட்டாமிக் மாஸ். ஓகே. இப்போ ஒரு அணுவினுடைய மோல் அப்படின்னு சொன்னா, ஒரு அணுவினுடைய மோல் என்பது இந்த அவாகாட்ரோ எண்ணுடைய அணு டோட்டல். சோ அந்த அணுவினுடைய 1 கிராம் அணு நிறைக்கு சமமாக இருக்கக்கூடிய தன்மை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 1 மோல் ஆக்சிஜன் அப்படின்னு சொன்னா, அதுல எத்தனை கிராம் நமக்கு அதனுடைய அணு நிறை அப்படின்னு சொன்னா, ஆக்சிஜனுடைய அணுங்கிறது 6.023 into 10 power 23. ஆக்சிஜன் அணுக்களை கொண்டது அதனுடைய அணு நிறைங்கிறது 16 கிராம். ஓகே. சோ ஆக்சிஜன் உடைய அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறது 16 கிராம் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணலாம். சோ ஆக்சிஜன் ஆட்டம் கண்டைன்ஸ் 6.023 into 10 power 23 atom is that oxygen of gram atomic mass is 16 gram. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு அணுவில் மோல். இப்போ அணுவுல இருக்கக்கூடிய மோல் அப்படிங்கறதனுடைய கருத்து இதுதான், அணுவில் மோல். நெக்ஸ்ட் மூலக்கூறு, மாலிகூல்ஸ். மாலிகூல்ஸ் சொல்லும் போது இதற்கு அடுத்தது 1 mole of matter contains 6.023 into 10 power 23 equal to the gram molecular mass. கிராம் அட்டாமிக் மாஸ்ங்கிறதுக்கு பதிலா கிராம் மாலிகுலர் மாஸ் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. கிராம் மாலிகுலர் மாஸ். இது எதுக்கு நமக்கு? அணுல இல்ல, மூலக்கூறுகளில். சோ மூலக்கூறுகளில் மோல்களில் எண்ணிக்கை. மூலக்கூறின் மோல் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனுடைய வரையறை எப்படி நம்ம வந்து டிரைவ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு மோல் மூலக்கூறுங்கிறது 6.023 into 10 power 23 மூலக்கூறுகளை குறிப்பிடுவது. சோ இது அந்த மூலக்கூறினுடைய கிராம் மூலக்கூறு நிறைக்கு சமமாக இருக்கும். சோ இதுல ஆக்சிஜனுக்கு நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துட்டோம்னு சொன்னா, இப்போ மூலக்கூறு அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய கிராம் மூலக்கூறு நிறை 32 கிராம்ஸ். அட்டாமிக் கிராம் அப்படின்னு சொல்லும்போது 16 கிராம். எக்ஸாம்பிள் ஆக்சிஜனுக்கு ஒரு மோல் மூலக்கூறு ஆக்சிஜன்கிறது அந்த ஆக்சிஜன் மூலக்கூறுல இருக்கக்கூடிய நிறை கிராம் மூலக்கூறுங்கும் போது 32 கிராம் அப்படிங்கிறது தான் மூலக்கூறுகளின் மோல்களின் எண்ணிக்கை. அண்ட் தென் மோலார் பருமன். மோலார் பருமன்கிறது எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம்னு சொன்னா, எஸ்டிபி திட்ட வெப்ப அழுத்த நிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அந்த மாயுங்கிறது 22.4 லிட்டர் பருமனை வந்துட்டு அது எவ்வளோ ஆக்குப்பை பண்ணுதோ அதுதான். சோ மோல் கான்செப்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? மோல் கான்செப்ட் அப்படின்னு சொன்னா எதை வச்சு நம்ம டெரைவ் பண்றோம்னு சொன்னா, கார்பன் 12 ஐசோடோப்ல இருக்கக்கூடிய அணுக்களினுடைய எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கக்கூடியது தான் ஒரு மோல் அப்படிங்கிறது. அதுதான் நம்ம மோல் கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது மோலார் வால்யூம். மோலார் வேல்யூங்கிறது எதை நம்ம அடிப்படையா வச்சு சொல்றோம்னா, திட்ட வெப்ப அழுத்த நிலை அப்படிங்கிறது எஸ்டிபி. ஓகே. ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் பிரஷர் சரியான அளவுல இருக்கக்கூடியதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல. 1 mole of any gas occupies 22.4 லிட்டர். ஓகே. ஸோ 22.4 லிட்டர் ஆர் 22,400 ml அப்படின்னும் நம்ம சொல்லலாம். 22,400 milliliter. So at SCP the volume is called molar volume. மோலார் வேல்யூம் அப்படிங்கிறது திட்ட வெப்ப அழுத்த நிலையில் ஒரு மோல் வாயு அப்படிங்கிறது. சோ ஒரு மோல் வாயு நம்ம மூணாவதா பாக்குறது என்னது? வாயு, அணு, மூலக்கூறு. அடுத்தது வாயுக்களில் எண்ணிக்கை. அப்போ ஒரு மோல் வாயுங்கிறது 22.4 லிட்டர் அல்லது 22,400 மில்லி லிட்டர் பருமனை
அந்த இடத்துல ஆக்கிரமிக்க கூடிய ஒரு எண்ணிக்கை தான் மோலார் பருமன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே. அண்ட் இதை வந்துட்டு எப்படி கால்குலேட் பண்றோம்னு சொன்னா நம்ம மாஸ் பை அட்டாமிக் மாஸ், மாஸ் பை அட்டாமிக் மாஸ், நிறை டிவைடட் அணு நிறை அல்லது நிறை டிவைடட் மாலிகூல். ஸோ நம்ம எதெல்லாம் பார்த்தோம்? ஆட்டம் பார்த்தோம் அண்ட் தென் மாலிகுலர் இல்லையா? அப்ப மாலிகுலர் மாஸ், அட்டாமிக் மாஸ் அண்ட் மாலிகுலர் மாஸ், நம்பர் ஆஃப் ஆட்டம் டிவைடட் Avogadro number, number of molecules divided Avogadro number. Sorry. Number of atoms, number of molecules. 6.023 into 10 power 23 and then number of molecules. So இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும்? இதை calculate பண்ணணும். Okay. 6.023 into 10 power 23. So இப்போ மோல் கான்செப்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எப்படி இதை வேல்யூவேட் பண்ணணும்? எதற்கெல்லாம் ஈக்குவலா இருக்கும்? ஸோ வால்யூம் ஆஃப் கேஸ் அண்ட் தென் மாஸ் அண்ட் தென் ஆட்டம்ஸ், இந்த மூணுக்கும் ஈக்குவலா இருக்கிறது தான் இப்போ இந்த மாதிரி ஒரு டயக்ராம் போட்டு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? ஸோ உங்களுடைய புக்ல ஸோ இது எதெல்லாம் நமக்கு வருது? இதுதான் மோல் அப்படின்னு சொன்னா ஆட்டம்ஸ், மாலிகூல்ஸ் அண்ட் தென் கேஸ். மூணுக்கும் இந்த இடத்துல வால்யூம் ஆஃப் கேஸ் வரும் அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கறது அதிலே எத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அண்ட் தென் மாஸ் எல்லாம் ஒவ்வொன்றுமே அந்த ரிவர்சபிள் இரிவர்சபிள் கான்செப்ட்ல ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது பெர்சன்ட் காம்போசிஷன். ஓகே, பெர்சன்ட் காம்போசிஷன் அப்படிங்கிறது நமக்கு சதவீத இயைபு. சதவீத இயைபு அப்படின்னா என்ன? இந்த கொஸ்டினும் நமக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் பெர்சன்ட் காம்போசிஷன். சதவீத இயைபு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பொருள்ல நமக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த துகள்னுடைய எண்ணிக்கை பத்தி எல்லாம் பார்த்தோம். ஸோ துகள்ங்கிறது ஆட்டம்ஸ் அண்ட் தென் அடுத்து வர்றது நம்ம காம்பவுண்ட்ஸ் இல்லையா? ஸோ பர்சன்டேஜ் காம்போசிஷன் ஆஃப் காம்பவுண்டை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா 100 கிராம் காம்பவுண்ட் 100 கிராம் சேர்மத்துல இருக்கக்கூடியது. ஓகே, 100 கிராம் சேர்மத்துல ஒவ்வொரு தனிமத்தினுடைய நிறையும் குறிக்கிறது தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அதுல அதனுடைய சதவீத இயைபு பெர்சன்ட் காம்போசிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த எலமெண்ட்னுடைய பெர்சன்ட் காம்போசிஷன் அப்படிங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸோ தோ மாஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் எலமெண்ட், mass percentage of an element. So mass of that element in the compound divided molecular mass. நிறை அந்த சேர்மத்தினுடைய குறிப்பிட்ட தனிமத்தினுடைய நிறையும் டிவைடட் அதுலயே காம்பவுண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் மாஸ் ஆஃப் த எலமெண்ட், கீழே இருக்கிறது மாலிகுலர் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட். அப்ப எது எது பார்ப்போம்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மாஸ் ஆஃப் த எலமெண்ட், அந்த தனிமத்தினுடைய அந்த சேர்மத்துல இருக்கக்கூடிய ஒரு தனிமத்தினுடைய நிறை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் இந்த காம்பவுண்ட். டிவைடட் மாலிகுலர் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட், அந்த சேர்மத்தினுடைய நிறை டோட்டலா இருக்கிறது இல்லையா? சோ சேர்மத்தினுடைய மூலக்கூறு நிறை இது அந்த ஒரு சேர்மத்துல இருக்கக்கூடிய ஒரு தனியாக இருக்கக்கூடிய ஒரு எலமெண்டினுடைய நிறை அப்படிங்கிறது தான் இன்டூ 100. சோ இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும்? மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட், ஒரு மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட் கண்டுபிடிக்கணும், ஒரு தனிமத்தினுடைய நிறை சதவிகிதம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா இப்படிதான். சோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி சின்ன சின்ன சம். இப்போ வாட்டர் மாலிகூல்ஸ்னா வாட்டர் மாலிகூல்ங்கிறது H2O. ஸோ ஒவ்வொன்றுக்குமே அதனுடைய மாலிகுலர் மாஸ் என்ன அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம இந்த சம் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணணும். எதுக்கு கண்டுபிடிக்க போறோம்?
வாட்டர். ஸோ வாட்டர்னுடைய மாலிகுலர் ஃபார்முலா அப்படிங்கிறது என்னது? H2O. ஸோ மாலிகுலர் மாஸ் ஆஃப் H2O அப்படிங்கும்போது 2 into 1. 2 பங்கு ஹைட்ரஜன் பிளஸ் 16. ஸோ அட்டாமிக் நம்பர் ஹைட்ரஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 1. அப்ப 2 into 1 plus 16 equal to 18 gram. ஓகே, ஸோ 18 கிராம்ங்கிறது மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன். இப்போ நம்ம இதுல என்ன பண்ணணும்? ஃபார்முலாவை அப்ளை பண்றோம். ஸோ மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் 2 divided 18. அந்த எலமெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு தனிமத்தினுடைய நிறை டிவைடட் டோட்டல். டோட்டல் எவ்வளவு? 18. ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன்? ஹைட்ரஜன் இன்டூ 100. அப்போ இதனுடைய வேல்யூ 11.11%. ஹைட்ரஜனுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன்னா அதுக்கு 16. அப்போ 16/18 into 100 equal to 88.89%. ஸோ எப்படி நம்ம இந்த இடத்துல பர்சன்ட் காம்போசிஷன்னா எப்படி ஒரு ஒரு தனிமத்தினுடைய நிறையை எவ்வாறு நம்ம கண்டுபிடிக்கலாம்? தனிமத்தினுடைய நிறை சதவிகிதம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது தான் இப்ப வாட்டர் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது வாட்டர்னுடைய மாலிகுலர் மாஸ்ங்கிறது நமக்கு வந்துட்டு ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ரெண்டுக்கும் ஈக்குவலா எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஹைட்ரஜனுக்கு கண்டுபிடிச்சா 11.11. ஆக்சிஜன்ங்கிறது நம்ம டோட்டலா ஃபார்முலாவை அப்ளை பண்றோம். என்ன ஃபார்முலா? மாஸ் ஆஃப் த எலமெண்ட் இந்த காம்பவுண்ட் டிவைடட் மாலிகுலர் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட். மாஸ் ஆஃப் த எலமெண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது 2, இங்க மாஸ் ஆஃப் தட் எலமெண்ட். நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு ஆக்சிஜன்னா 16. இந்த ரெண்டையும் இந்த மாதிரி என்ன பண்ணலாம்? டிவைட் பண்ணி இப்படிதான் நம்ம பர்சன்ட் காம்போசிஷன் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ பர்சன்டேஜ் காம்போசிஷன் டிட்டர்மைன் த டோட்டல் ஃபார்முலாங்கும் போது நமக்கு நெக்ஸ்ட் ஒன் மீத்தேனுக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கிறது. 12 + 4 = 16. அண்ட் கார்பனினுடைய சதவீதம் ஹைட்ரஜனுடைய சதவீதம் தனித்தனியா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதுவும் ரொம்ப சிம்பிள். இதே மாதிரியான ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வேப்பர் டென்சிட்டி அண்ட் தென் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஸோ அது கொஞ்சம் டீடைல்டா பார்க்கணும், சரிங்களா? ஸோ அதை நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் கூட தெளிவா நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்ப பார்த்தோம்ல, இப்ப என்ன இந்த எக்ஸாம்பிள் சம் என்னது? நம்ம அடுத்த ஒரு இது மீத்தேனினுடைய மூலக்கூறு நிறை என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது. ஸோ மீத்தேனுக்கு உண்டான ஒரு மாஸ் பர்சன்டேஜ் நம்ம எப்படி இதுல கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறது. மாலிகுலர் மாஸ் ஆஃப் மீத்தேன் CH4. கார்பன் எத்தனை பங்கு இருக்கு? ஹைட்ரஜன் எத்தனை பங்கு? கார்பன் 12, ஹைட்ரஜன் 4. 4 1 is 4. ஓகே, அப்ப டோட்டல் இஸ் 16 கிராம். ஸோ டோட்டல்ங்கிறது 16 கிராம். மாஸ் ஆஃப் த கார்பன் 12/16 into 100. ஸோ 75%. நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு? எதுக்கு? கார்பனுக்கு உண்டானது. ஓகே, மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் 75%. மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் போது 4 divided by 16 into 100 is equal to 25%. ஸோ எப்படி நம்ம இப்போ இதுல மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு 2 சம் நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, நான் ஐம் கோயிங் டு ஷேர் ஒன் ஸ்மால் சிமுலேஷன் ரிலேட்டட், சாரி வேர்பல் ஆக்டிவிட்டி. இந்த கொஸ்டின் ஆன்சர் ரிலேட்டட் நம்ம பார்த்த இப்போ எல்லா கான்செப்டுக்கும் ரிலேட்டடா தான் இதுல இருக்கும் பாருங்க. So name given the number of particles in a mole of substance. Mole of substanceல நமக்கு இருக்கக்கூடிய particles அதனுடைய நேம் என்னது? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்றோம்? ஐசோடோப் மோல் 6.02
ராங் ஆன்சர். அவாகட்ரோஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ இதுல அப்படிங்கும்போது நமக்கு இதுல எல்லாமே தவறான பதில். அப்போ இதுக்கு உண்டான கரெக்டான ஒரு கான்செப்ட்ங்கிறது அவாகட்ரோஸ் கான்ஸ்டன்ட். நேம் ஆஃப் கிவன் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் இன் ஏ மோல் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் அவாகட்ரோஸ் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் நம்பர் இஸ் கால்ட் அவாகட்ரோ கான்ஸ்டன்ட். அப்படிங்கிறது என்ன நம்பர்? இது திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். பட் சாரி, want to change it. இந்த இடத்துல 3 வரும். 6.023 into 10 power 23. Next, the mass relative to 1/12th of mass of carbon 12 atom. So, எதுக்கு ஈக்குவல் நம்ம இதை படிச்சோம்? லாஸ்டா படிச்ச கான்செப்ட் அவாகட்ரோ கான்செப்டா 56 ஆர்கனா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் RAM அப்படின்னு சொல்றோம் இல்லையா? RAM அப்படிங்கிறது தான் நமக்கு மாஸ் ரிலேட்டிவ். அந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் the element that we compare all other elements to in terms of mass. So எதை வச்சு நம்ம எல்லாத்தையுமே கால்குலேட் பண்றோம்? ஆர்கனா, அவோகாட்ரோ கான்ஸ்டன்ட், ஐசோடோப்பா, கார்பன் 12. எஸ், கார்பன் 12 இல்லையா? கார்பன் 12 பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம்? எல்லாத்தினுடைய நிறைய நம்ம கண்டுபிடிக்கிறோம். Calculated by looking up the largest number in the box in the periodic table அப்படிங்கிறது நமக்கு ஆர்கன். ஸோ அவோகாட்ரோ கான்ஸ்டன்டா கார்பன் 12 RM relative atomic mass argana again. And next one is relative atomic mass of அயானுக்கு என்னது? ஐசோடோப்பா, மோலா, கார்பன் 12னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் அயான்ங்கிறது 56 ஆன்சர். அதனுடைய ஆன்சர் 56. The word describe an element that has same number of proton but different number of neutrons அப்படின்னு சொன்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸா 12 கிராமா, ஐசோடோப்பா அல்லது அவாகாட்ரோ நம்பரா? எஸ், தட் இஸ் ஐசோடோப் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஓகே, த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் ER 16, 21, 23ங்கிறது ரிலேட் RMM of oxygen is 16 gram. Okay, next question. The mass of 1 mole of sodium. 1 mole of sodium is 23 gram, 21 gram. Relative atomic mass, Avogadro constant is. Answer is 23 gram. Right answer is 23 gram. Okay. Last question. Mass of 3 moles of lithium. 3 moles of lithium அப்படிங்கிறதுனுடைய ஆன்சர் 16 AR ஐசோடோப்ல 21 கிராம் அப்படிங்கிறது தான் நம்ம லித்தியத்தினுடைய 3 மோல்ஸ்னுடைய ஆன்சர். ஓகே, ஸோ இந்த கொஷின் எல்லாமே கண்டிப்பா நம்ம பார்த்த எல்லா கான்செப்டுக்கும் ரிலேட்டடா தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்த கான்செப்ட்ல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பிஃபோர் தட் ஐ எம் கோயிங் ஷோ த MCQ. எந்த லெசன் பார்த்தா பயாலஜி லெசன்ல பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் பிசியாலஜிங்கிற பாடத்துல தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல் அப்படிங்கிற பாடத்துல நம்ம 4th டெஸ்டா எழுதுறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பர்மனன்ட் டிஷ்யூ? ஸ்கிலரன்கைமா, மெரிஸ்டம் அண்ட் தென் சைலம், போத் A and C. பின்வருவனவற்றுள் நிலையான திசுவுக்கு எடுத்துக்காட்டு? ஸ்கிலரன்கைமா, ஆக்கத்திசு, சைலம், A மற்றும் C ரெண்டும் சேர்ந்த ஒரு ஆன்சர். ஸோ இதுல எது ரைட் ஆன்சர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி எழுதுங்க. Second question. The vascular tissue that transport water and minerals from the roots to the rest of the plant is phloem, xylem, cambium, கார்டெக்ஸ். வேர்களிலிருந்து தாவரத்தினுடைய மற்ற பகுதிகளுக்கு நீர் மற்றும் தாதுக்களை கடத்தும் வாஸ்குலர் திசு புளோயம், சைலம், கேம்பியம், கார்டெக்ஸ். இந்த 4ல எது எல்லா இடத்திற்கும் நீரை கடத்துவது? In a dicot system, the vascular bundles are arranged in a ring, scattered manner, star shape, ஸ்கொயர். இருவித்தலை தாவரத்தண்டுல வாஸ்குலார் கற்றைகள் எதுல இருக்கும்? வளைய அமைப்பிலா, சிதறிய அமைப்பிலா, நட்சத்திர வடிவத்திலா, இல்ல சதுரம்? எந்த வடிவத்துல இது இருவிதலை தாவரத்தண்டுல வாஸ்குலார் கற்றை அப்படிங்கிறது இருக்கும்? இதுல டைகாட் ஸ்டெம். ஓகே,
The tissue that provides mechanical strength to the plant is parenchyma, collenchyma, sclerenchyma, all of the above. So tissue that provides mechanical strength, எதுக்கு தாவரத்தினுடைய இயந்திர வலிமைக்கு எந்த திசு ஹெல்ப் பண்ணும், வழங்கக்கூடியது பாரன்கைமாவா, கோலன்கைமா திசுக்களா, ஸ்கிலரன்கைமா திசுக்களா, அல்லது அந்த மூன்றுமே அதனுடைய வலிமைக்காக அது கொடுக்கக்கூடியதா. The site of photosynthesis in a plant cell is the mitochondria, cytoplasm, chloroplast, nucleus. Photosynthesis in a plant cellங்கிறது எது, தாவர களத்துல ஒளிச்சேர்க்கை நடைபெறக்கூடிய இடம் மைட்டோகாண்ட்ரியா, சைட்டோபிளாசம், பசுங்கணிகம், உட்கரு. எந்த பகுதி ஒளிச்சேர்க்கைக்காக முக்கியமாக தேவைப்படக்கூடியது, ஓகே, நடக்கக்கூடிய இடம் எது? Which of the following is a function of food providing support? புளோயத்தினுடைய செயல்பாடு நீர் போக்குவரத்து, உணவு போக்குவரத்து, ஆதரவை வழங்குதல், ஸ்டார்ச் சேமிப்பு. சோ புளோயத்தினுடைய செயல்பாடு இந்த நாலுல எது நமக்கு? The energy currency of the cell produced during the respiration is ADP, ATP, NADP, FAD. சுவாசத்தின் போது உற்பத்தி செய்யப்படும் செல்லின் ஆற்றல் நாணயம்ங்கிறது எது? ஏடிபியா, ஏடிபியா, என்ஏடிபியா, எஃப்ஏடியா? So energy currency of the cell produced during the respiration. Eighth question. The first stable product of the Calvin cycle is glucose, phosphoglyceric acid, RUBP, ஸ்டார்ச். கால்வின் சுழற்சியில முதல்ல விளையக்கூடிய ஒரு நிலையான விளைபொருள் எது? குளுக்கோஸ், பாஸ்போகிளிசரிக் அமிலம், RUBP, ஸ்டார்ச். கால்வின் சைக்கிள் பார்த்தோம் இல்லையா, அதுல ஃபர்ஸ்டா வரக்கூடிய ப்ராடக்ட் என்னது? 2 சைக்கிளா பிரிச்சு நம்ம பார்த்தோம். முதல்ல வரக்கூடிய ப்ராடக்ட் எது? Which type of respiration occurs in the absence of oxygen? Aerobic respiration, anaerobic respiration, both A and B, none of these. ஆக்சிஜன் இல்லாத நிலையில் எந்த வகையான சுவாசம் ஏற்படுகிறது? காற்று சுவாசமா, காற்றில்லா சுவாசமா? A மற்றும் B, மேற்கண்ட எதுவும் இல்லை. சோ ஆக்சிஜன் இல்லாம நடக்கக்கூடியது என்னது? Cellular respiration in plants primarily occurs in the chloroplast, mitochondria, vacuoles, nucleus. தாவரங்களில் செல்லுலார் சுவாசம் முக்கியமாக எங்க நடைபெறுகிறது? பசுங்கணிகங்கள், மைட்டோகாண்ட்ரியா, வெற்றிடங்கள், உட்கரு. செல்லுலார் சுவாசம்ங்கிறது நடக்கக்கூடிய இடம் எது அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த 10 கொஸ்டின்ஸுமே நம்ம அந்த பாடத்துல ரிலேட்டடா பார்த்த கான்செப்ட் தான். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். சூஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ இன்னைக்கு நடத்தின கான்செப்ட் வீட்டில் ரிவைஸ் பண்ணுங்க. டவுட் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.